காலமேக புலவர் எவ்வாறு கவிதை பொழிந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழையை போல், பனியை போல், கார்மேகம் போல், தேன் மழை போல்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இவருக்கு காலமேக புலவர் அப்படின்னு ஏன் பேர் வந்துருச்சு அப்படின்னா, கார்மேகம் போல கவிதைகளை கொட்டுவதில் பொழிவதில் வல்லவர். அதனாலதான் இவருக்கு காலமேக புலவர் அப்படின்னு வந்துருச்சு. காலமேகம் அப்படின்னா கார் போன்ற மேகத்தை போல அப்படின்றதுதான் பொருள். கார்மேகம் அப்படின்றதுதான் பொருள். எனவே காலமேக புலவர் கார்மேகம் போல கவிதை பொழிவதில் சிறந்தவர். அது காலமேக புலவர் வைணவ சமயத்தில் இருந்து சமயத்திற்கு மாறினார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது சைவம், பௌத்தம், சமணம், இஸ்லாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா காலமேக புலவர் சைவத்துல இருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைவத்துல இருந்து, அதாவது திருமால கும்பரத்துல இருந்து சிவபெருமானுக்கு மாறிடுறாரு. எனவே காலமேக புலவர் வைணவ சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாறிடுறாரு. கார்மேக புலவர் காவிரியை எதனோடு ஒப்பிட்டு கவி பாடியானார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது கார்மேக புலவர் காவிரியை எதனோடு ஒப்பிட்டு கவி புனைந்தார்னு கேட்டிருக்காங்க. கார்மேக புலவர்னாலும் காலமேக புலவர்னாலும் ஒண்ணுதான். நரி, பரி, யானை, முயல்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா பரி என்பதுதான் சரியான விடை. அதாவது காவிரி ஆற்றை குதிரையோட சேர்த்து ஒப்பிட்டு சொல்லிட்டு சிலேடை முறையில கவி பாடியிருக்காரு காலமேக புலவர். ஆடு பரி என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆடும் பரியும், ஆடுகின்ற மயில், ஆடுகின்ற தேர், ஆடுகின்ற குதிரைன்னு சொல்லிட்டு இங்க விடைகள் இருக்கு. பரி என்றால் குதிரை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது நரியை பரியாக்கினார் அப்படின்னு சிவபெருமான மாணிக்க வாசகர் சொல்லுவாரு. அதாவது திருவாசகத்துல பார்க்கலாம். நரியை பரியாக்கிய கதை அப்படின்னா நரிய குதிரையாக்கிய கதை. எனவே ஆடு பரி அப்படின்ற சொல்லுக்கு ஆடுகின்ற குதிரை என்பது சரியான விடை. தமிழகம் முழுவதும் சென்று தேடி தனி பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், சந்திரசேகர கவிராச பண்டிதர், ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி, வையாபுரி பிள்ளைன்னு சொல்லிட்டு இங்க விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர் தான் சரியான விடை. அவர் தான் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தனி பாடல்களை தொகுக்கிறாரு. பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி உடைய அவரோட கட்டளையின்படி, அவரோட அன்பிற்கு இணங்க இந்த சந்திரசேகர கவிராச பண்டிதர் அவரோட வேண்டுதலுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் போய் தேடி தனிப்பாடல்களை தொகுத்து அதை தமிழ் தனிப்பாடல் திரட்டுன்ற ஒரு தலைப்புல அந்த நூல்களை வெளியிடுறாரு. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஔவையார், பட்டினத்தார், காலமேக புலவர், பரணர்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் தான் சரியான விடை. அவர்தான் சொல்லியிருக்காங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாங்க. அதாவது நம்ம இந்த உலகத்துல இருந்து கத்துக்கொண்டது கை மண் அளவுதான், இன்னும் கற்க வேண்டியது உலக அளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஔவையார் பாடியிருக்காரு. எறும்பும் அதன் கையினால் எத்தனை சான் உடையதுன்னு கேட்டிருக்காங்க. 6 சான், 7 சான், எண் சான், 4 சான். இதை பார்த்தோம் அப்படின்னா எண் சான் தான் சரியான விடை. 8 சான் என்பது இதனோட பொருள். எறும்பு கூட அதோட கையினால அளந்து பாத்துருச்சு அப்படின்னா 8 சான் இருக்குமா. எனவே அவரவர் அளவுல அவங்க கத்துக்க வேண்டியது அவசியம்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. கல்லாதது உலகளவு என்று இன்னும் படித்து கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கலைமகள், அலைமகள், மலைமகள், திருமகள்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. அதாவது கலைமகள் என்பதுதான் சரியான விடை. அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் பாடியிருப்பாங்க. எனவே கற்றது கைமண் அளவுன்னு சொல்லிட்டு கல்லாதது இந்த உலக அளவு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் தங்களோட பாடல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. கணித மேதை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆர்தர் பெர்சி, E.S. நெவில், ராமானுஜம், லிட்டில்வுட்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜம் என்பதுதான் சரியான விடை. அதாவது கணித மேதை என்று அழைக்கப்படுபவர் ராமானுஜம். கணித மேதை ராமானுஜம் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருச்சி, ஈரோடு, சென்னை, மதுரைன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு தான் சரியான விடை. அதுதான் கணித மேதை ராமானுஜர் பிறந்த ஊர்.
கணித மேதை ராமானுஜம் பிறந்த தினம் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 22/12/1887, 23/7/1887, 22/12/1886, 22/11/1887 சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா 22/12/1887 என்பதுதான் சரியான விடை. இதுதான் கணித மேதை ராமானுஜம் பிறந்த தினம். அடுத்தது பாருங்க, கணித மேதை ராமானுஜத்தின் பெற்றோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சின்னசாமி லக்குமி அம்மாள், சீனிவாசன் கோமலம், சீனிவாசன் அம்புஜத் அம்மாள், வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா கணித மேதை ராமானுஜத்தோட பெற்றோர்கள் சீனிவாசன் கோமலம் என்பதுதான் சரியான விடை. கணித மேதை ராமானுஜம் எத்தனை வயது வரை பேசும் திறனற்று இருந்தார்னு கேட்டிருக்காங்க. 3 வயது வரை, 5 வயது வரை, 7 வயது வரை, 10 வயது வரைன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 3 வயது வரை என்பதுதான் சரியான விடை. அதாவது கணித மேதை ராமானுஜம் தன்னோட 3 வயசு வரைக்கும் பேசும் திறன் இல்லாம இருந்திருக்காரு. ராமானுஜம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் எப்பள்ளியில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அரசு பள்ளி, நர்சரி பள்ளி, திண்ணை பள்ளி, குருகுலம்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. திண்ணை பள்ளி என்பதுதான் சரியான விடை. அதாவது பேச வராத ராமானுஜன் பள்ளிக்கூடத்துக்கு போனா அப்படின்னா பேசிடுவான், ஒருவேளை பேச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ராமானுஜனுடைய பெற்றோர்கள் முத அவரை சேர்த்த இடம் திண்ணை பள்ளி தான். அதுக்கப்புறம் ராமானுஜம் காஞ்சிபுரத்தை அடுத்து எந்த மாவட்டத்தில் கல்வியை தொடர்ந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருச்சி, மதுரை, விழுப்புரம், கும்பகோணம்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணம் என்பதுதான் சரியான விடை. அதாவது ராமானுஜம் காஞ்சிபுரத்தை அடுத்து உள்ள கும்பகோணம் என்ற மாவட்டத்தில் தான் அதுக்கப்புறம் அவரோட கல்வியை தொடர்றாரு. ராமானுஜம் தன் சிறுவயதில் எந்த பாடத்தில் ஆர்வம் காட்டினார்னு கேட்டிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா கணிதம் என்பதுதான் சரியான விடை. அதாவது ராமானுஜம் அவரோட சின்ன வயசுல இருந்தே கணிதத்துல மிகுந்த அக்கறையும் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவராக விளங்குறாரு. எனவே ராமானுஜம் தன் சிறுவயதில் எந்த பாடத்தில் ஆர்வம் காட்டினார் அப்படின்னா கணிதம் என்பதுதான் சரியான விடை. சுழியத்திற்கு மதிப்பு உண்டு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆர்தர் பெர்ஷி, ராமானுஜம், ஹார்டி, E.H. நெவில்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா சுழியத்திற்கு மதிப்பு உண்டு அப்படின்னு சொன்னவர் ராமானுஜம். ஆய்லர் எந்த நாட்டை சேர்ந்த கணித மேதைன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆய்லர் என்பவர் சுவிட்சர்லாந்தை சார்ந்த ஒரு கணித மேதை. 18ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கணித மேதையாக விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜாகோபி, ராமானுஜம், ஆய்லர், ஹார்டின்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆய்லர் என்பதுதான் சரியான விடை. அதாவது 18ஆம் நூற்றாண்டுல சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்த இந்த ஆய்லர் என்பவர் ஒரு இணையற்ற கணித மேதையாக திகழ்றாரு. அதுக்கப்புறம் ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஜாகோபி என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி, பௌரா, லிட்டில் வுட், நேருஜின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா லிட்டில் வுட் என்பதுதான் சரியான விடை. அவர் தான் சொல்றாரு, அதாவது கணித மேதை ராமானுஜம் என்று அழைக்கப்படுறவர் ஆய்லர் போன்று இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஜாகோபி போன்ற கணிதத்தில் திறமையுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ராமானுஜம் ஒரு பிறவி கணித மேதை என கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, லிட்டில் வுட், ஹார்டின்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. இத பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி என்பதுதான் சரியான விடை.